பாலசுப்ரமணியன் அருளா நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவி. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடிவு, குருவரி இல்லையே திருவரி இல்லை. அந்த வகையில் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்கு குரு வக்ரவ பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது விதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கல இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம்னா 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரமடைவார். கிட்டத்தட்ட 3 to 4 மாதங்கள் வக்ரகதி நிலையை அடையார். இந்த வக்ரகதி நிலையை அடையில என்ன விதமான பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். குருங்கிறவர் பார்த்தீங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு, அமைதி, கருணை, அதே போல் நற்செயல்கள் செய்கிறது. அது இல்லாமல் இன்னமும் கூடுதலாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது. ஆமாம், அதே போல் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவரோட அமைப்புகள் கொண்டு வந்ததுக்கு நான் இருக்கக்கூடிய. அடுத்து துறை சார்ந்து பார்த்தோம்னா நிதித்துறை, அதே போல் நிர்வாகத்துறை, கல்வித்துறை, அதே போல் பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்த விஷயங்கள், இதில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள், இதைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவானோட ஆதிக்கங்கள் நிறைய. இதனை குறிப்பாக சொல்ல போனோம்னா குரு பகவான் சகல விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியவர், நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். குரு பார்த்தால் கூடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து குருவோட பார்வை, குருவோட பலம் இல்லாமல் எந்த ஒரு மங்கள நிகழ்ச்சியும் செய்ய முடியாது. ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னா வியார் நோக்கம், குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடும்பம் அமைவதற்கு குரு அவசியம், குழந்தை பெறுவதற்கும் குரு அவசியம், குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கும் குரு அவசியம். ஸோ அப்படிப்பட்ட குரு பக்ரகதி நிலை 4 மாதங்கள் கிடைக்கிறார். என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத மகர ராசிக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். மகர ராசியை பொறுத்தவரையில் காலச்சக்கரத்தின் 10வது ராசிங்க மகர ராசி. ராசி அதிபதி சனி பகவான், சனீஸ்வர பகவான். இப்ப மகர ராசிங்கிறது ஏகச்சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் போயிட்டு இருப்பினும் குரு பார்வை அப்படிங்கிறது அவர் மகர ராசிக்கு. மகர ராசியை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலம் தொழில், வேலை, வருமானம், குடும்ப உறவுகளில் சிரமப்பட்டவும், வருமானத்தில் பெரிய சிக்கலை செஞ்சோம். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பார்வையால் பார்த்தீங்கன்னா அந்த ஏவச்சனி பார்வையும் கொஞ்சம் விடுதலை காட்சி. குரு பார்வையாக கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஆமாம், வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. குடும்ப உறவுகளில் இருந்த சலசலப்புகள், பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை பலப்பட்ட காலம் நம்ம குரு பயிற்சிக்கு அப்புறம் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு, வக்ரகதி நிலையை அடைகிறார். எந்த இடத்துல அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல அடைகிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல அடைகிறார். அவர் வந்து 3-12 கூடையவராக இருக்கிறார். 3-12 கூடையவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வக்ரகதி நிலை அடைகிறது அப்படிங்கிறது நல்லதுதான், ஒரு நல்ல விஷயம். ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன
உங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறார். ராசிநாதனே வக்ர நிலையில இருக்கிறார். அவர் நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ர நிலையில தான் இருப்பார். அப்போ உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள், பேசுறதுல ஒரு கடும் சொல் பேசுறது, இப்படிப்பட்ட கடுமையான சொல் பேசுறது, பிடிவாதத்தோட சில விஷயத்தை அமைகிறது, பிடிவாத குணம் இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது. அது இந்த குரு வக்ரம் பார்வையால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ 12 3 குறையவர் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பார்க்க. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும். சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலகட்டமாக இது மகர ராசிக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ எண்ண ஓட்டத்தில் கொஞ்சம் சிறு மாற்றங்கள் உண்டு. அப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரையில இந்த குரு பார்வை மட்டுமே சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேரோட கருத்துக்கள் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த வக்ரவம் பெற்று பார்க்கறதுனால 12 குடையவன் 3 குடையவன் வக்ரவம் பெற்று பார்க்கறதுனால என்னன்னா, இந்த மருத்துவமனை செலவுடைய உடல் உபாதை நிறைய பேர் மகராசி என்பதற்கு மூச்சு விடுறதுல ஒரு சிரமம் இல்லை. நடுநிலை வயதில் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் வயதானவங்களுக்கெல்லாம் சுவாச கோளாறு, அதே நேரத்தில் அந்த மேல் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதாவது உணவு சரியாக சாப்பிட்ட உணவு சரியாக செரிக்கிறதில்லை. ஆமாம், அது வித உணர்வை வெளிப்படுத்திக்கிறது. கேஸ்ட்ரிக் டிசீஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சரியாகக்கூடிய காலம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பக்ரவக்குரு பார்க்கறதுனால கொஞ்சம் செயல்பாடுகள் கொஞ்சம் மந்தமான செயல்பாடு இருந்தீங்க. அதான் செயல்பாடு எப்படி இருந்துச்சு, மந்தமாக இருந்துச்சு. எதை ஆரம்பித்தாலும் இதை சுறுசுறுப்பாக வேகமாக போக முடியல. ஏன்னா குரு பகவான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம் பெற்று பார்க்க, அதனால அந்த மந்தமான செயல்பாடுகள் நீரும். ஆமாம், மந்தமான செயல்பாடு நீங்கி கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமான முயற்சி இருக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னால் செய்த தொழில்கள், வருமானங்களில் தடைப்பட்ட வருமானங்கள், கடன் வாங்கி கடன் கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்புகிறது இருக்குது. அப்போ லாபங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தடைப்பட்ட லாபங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. விரைய செலவு குறைய போகுது. மருத்துவமனை செலவு, வீண் விரைய செலவுகள் குறைவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உங்களோட முயற்சிகள் அதை தீவிரமாக இருக்க போது என்ன ஓட்டங்களில் ஒரு பாசிட்டிவான சிந்தனை அப்படிங்கிறது ஏற்பட போது ஒரு நல்ல விதமான உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படப்படும். அப்போ உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ஏற்பட்டு எங்களோட முயற்சிகள் தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து, லாபங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் பயணங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிற விஷயங்களால் இந்த கவர்மெண்ட் வேலையாக அது பிரைவேட் செக்டாராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்பாவோட அனுக்கிரகம், பூர்வீக அனுக்கிரகம், பூர்வீக லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகணும்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுப்பி விட்டால் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நல்ல லாபங்கள் தரக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலகட்டம். அப்போ லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அப்போ தொழில் வியாபாரத்தில் செய்யக்கூடிய காலகட்டம் தான். அதுலேயும் பாருங்கள், நவம்பர் 15க்கு பிறகு கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இன்றைக்கு அமைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூடுதல் நன்மையை தரக்கூடிய பயிற்சியாகத்தான் இது. அதில் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் எப்படி இருக்கு அப்படின்னா,
இந்த காலகட்டத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைக்கிறது. அதே நேரத்தில் இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது தவிர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வண்டி வாகன பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது. மற்றபடி உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறதால அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏற்கனவே பழைய முயற்சிகளை வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காரணம். திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படிங்கிறதுனா, திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 28 பிறகு ஒரு நல்ல பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எண்ணங்கள் ஏகம் அபிலாசைகள் நடக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தின் வருமானம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி வெல்லக்கூடிய காலகட்டமாக பயணங்களால் லாபம் வரும். அதனால உறவுகளில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறதோ. அவிட்டம் நட்சத்திரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாசன யோகங்கள் அப்படிங்கிறது அமையுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது லாபம், எண்ணங்கள், அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சு. அப்போ பதவி பட்டம், பதவி உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் இந்த பதவி அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பதவி உயர்வு, பதவி சார்ந்த மாற்றங்கள், புகழ், கௌரவம், அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இப்படிப்பட்ட பலன்களோடு அமைந்திருக்கு. உங்களுடைய ஜெய சாதகத்தில் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் என்ன விதமான தசாபத்தி அமைப்பு போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலனோடு ஒப்பிட்டு பலனடைகள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.